ஹாய், இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டாகவும் அதோட ரொம்ப ஈஸியாகவும் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 ml தயிர் எடுத்திருக்கேன். அது நல்லா கெட்டி கெட்டியாக இருக்கும். அதை நம்ம ஒரு தடவை மிக்சியில் போட்டு அடித்தோன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வரும். குழம்புக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வத்தல் வேறு சேர்க்கணும், அதனால் நீங்கள் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக ரொம்ப நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக மையாக இருக்கணும், திரியாக இல்லாமல். இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து மோர் குழம்புக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து 4 வத்தலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடுகு வத்தல் எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை வத்தல் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இந்த டயத்தில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, வெங்காயம் சேர்க்காம தான் தாளிப்பாங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வெங்காயம் போடாமல் கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நாம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். எப்போயுமே நம்ம தயிர் ஊற்றும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த தேங்காவோட வந்து இந்த தயிர் வந்து ஒட்டாது. இப்போ நம்ம தயிர் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சூட்லேயே. இப்போ நாம் இதில் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு. இந்த மோர் குழம்பு வந்து நம்ம சூடாக சாப்பிட்றத விட ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.